தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி தனி, அதிமுக பிஜேபி கூட்டணி, விஜய் தனி, சீமான் வழக்கம் போல தனி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது தான் வச்சுக்கோங்க. பட்டு விஜய் என்ன தனியாக போட்டியிட போகிறாரா, அவர் யாரோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவரோட யார் சேர போகிறா அப்படிங்கிற ஒரு பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விஜய் போட்டியிட போவாரா, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா, எம்எல்ஏ ஆக போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் விஜய் ஒரு தொகுதியை முடிவு பண்ணிட்டாரு, அவர் இந்த தொகுதியில் தான் போட்டியிட போகிறாருன்னு அவங்க ரசிகர் மன்றம்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்கா நிர்வாகிகள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு தொகுதி தான் திருச்சி கிழக்கு தொகுதி. திருச்சி கிழக்கு தொகுதியில் எங்கள் தலைவர் போட்டியிட போகிறாருன்னு தாவேக்கா ஆட்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு தொகுதி, மைனாரிட்டி வாக்குகள் கிட்டத்தட்ட 30,000 40,000 வாக்குகள் அங்கே இருக்குது. அதனால் அவருக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், அது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். சின்ன தொகுதி அப்படிங்கிறதுனால அவர் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அதிகமாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்து சார்பாக திமுக கூட்டணியில் இருக்கிற நீங்கள் இனிக்கோ ஆரோக்கியராஜ் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட போகிறாரு, அதற்கான வேலைகளை ரகசியமாக எங்களை பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகள். உண்மையா அப்படிங்கிறது போக போக தான் நம்மளுக்கு தெரியும். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.